நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்லூரிக்கான நுழைவு அனுமதி, வெளிவரும் மோசடிகள். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை விடுவிக்கவே கூடாதாம், சஜித் அணி திட்டவட்டம். ஜனாதிபதியுடன் விசேட சந்திப்பில் தமிழரசு கட்சியினர், நடந்தது என்ன? பங்களாதேஷ் இராணுவத்தின் கடிதங்களை பயன்படுத்திய விடுதலை புலிகளின் நுட்பமான செயல். புத்தரின் தேசத்தில் வாழும் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள், தேரரின் சர்ச்சைக்குரிய உரை. இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூடுகள், பலர் உயிரிழப்பு. மீண்டும் இனவாதத்தை தூண்டும் ஞானசார தேரர், கடும் எச்சரிக்கை விடுத்த சாணக்கிய நம்பி. திருகோணமலையில் திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலை, உண்மையான காரணம் வெளியானது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் கல்வி தகமை சவாலுக்குட்படுத்தப்படும் வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் நாமல் ராஜபக்ச தனது சட்ட கல்லூரி பரீட்சையை தனியறையில் இருந்து எழுதினார் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரிக்கான நுழைவு அனுமதியை பெற்றிருக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியா மற்றும் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட தகவல் திரட்டுகை மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரிக்கு தேவையான நுழைவு அனுமதியை பெற்றிருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்ட கல்லூரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சர்ச்சைக்குரிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவின் சிட்டி பல்கலைக்கழகத்தில் தனது பட்ட கல்வியை பூர்த்தி செய்துள்ளார். இந்த பட்ட கற்கையினரில் நாமல் ராஜபக்சவின் பெறுபேறுகள் சட்ட கல்லூரி அனுமதிக்கு போதுமான தகுதியை கொண்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பட்டம் தொடர்பிலும் பல்வேறு முரண் நிலைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சட்டத்தரணியாக உருவாவதற்கு கற்க வேண்டிய ஒரே இடமாக சட்ட கல்லூரி கருதப்படுகின்றது. இந்த கற்கையினருக்கான அனுமதியே மிகவும் கடினமான ஒன்று என சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆயிரக்கணக்கானவர்கள் நுழைவு அனுமதிக்கு அனுமதி பரீட்சையில் தோற்றி ஒரு சில பேர் அனுமதி பெற்றுக் கொள்கின்றனர். இதேவேளை ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்ட பட்டத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு சட்ட கல்லூரியில் நுழைவு அனுமதி தேர்வில் பங்கேற்க வேண்டிய அவசியமில்லை என்ற விலக்கு அளிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச நுழைவு அனுமதி தேர்வு இன்றி சட்ட பட்டம் என்ற 2வது தகுதி முறையில் சட்ட கல்லூரிக்கு அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார். லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தில் தமக்கு சட்டத்துறையில் பட்டம் உண்டு என கூறி நாமல் ராஜபக்ச சட்ட கல்லூரியில் அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாமல் ராஜபக்ச தனது சட்ட கற்கையினரையை ஆரம்பித்தார். நாமல் ராஜபக்ச தொடர்பான தகவல்களை மீளாய்வு செய்யும் போது அவர் 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையில் லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தில் கற்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. அவர் நாடு திரும்பிய பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் அனுமதி கோரியுள்ளார். லண்டனில் சிட்டி பல்கலைக்கழகத்தில் பட்ட கற்கையினருக்கான சான்றிதழ் உண்டு என கூறி அவர் இவ்வாறு அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளார். நாமல் ராஜபக்ச 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி விண்ணப்பம் செய்துள்ளார். இந்த விண்ணப்பம் அதே நாளில் பரிசீலனை செய்யப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு சட்டக்கல்லூரி அன்றைய நாளிலேயே வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சட்டக்கல்லூரியின் தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டம் பெற்றுக் கொண்டவர் தொடர்பில் ஆவண உறுதிப்படுத்தல்களுக்கு நீண்டகால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் கட்டமைக்கான உறுதிப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே குறித்த மாணவரை பதிவு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அதே நாளில் அனுமதி வழங்கப்படும் நடைமுறை இலங்கை சட்டக்கல்லூரியில் கிடையாது என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை நாமல் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ட சான்றிதழானது இலங்கை சட்டக்கல்லூரியால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில்
இலங்கை சட்டக்கல்லூரியானது லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தின் பட்டத்தை அங்கீகரிக்கும் நடவடிக்கையை 2009 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட 20 நாள்களின் பின்னரே அவர் கற்ற பல்கலைக்கழகத்தை சான்றிதழை அங்கீகரிப்பதற்கு சட்டக்கல்லூரி நிர்வாகம் இணங்கியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டச் சான்றிதழுடன் ஒருவருக்கு இலங்கை சட்டக்கல்லூரியில் அனுமதி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடையாது என இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் சட்டத்தரணி பிரசன்ன டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரிக்கான அனுமதி விண்ணப்பம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பட்டம் அடிப்படையில் விண்ணப்பம் செய்யும் மாணவர்கள் பட்ட சான்றிதழையும் உரிய ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்ற போதிலும் நாமல் ராஜபக்ச அவ்வாறு ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ராஜபக்சவின் விண்ணப்பம் தொடர்பில் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் தகவல் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தகவல்களின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவின் தனிப்பட்ட கோப்புகளில் அவரது பட்டச் சான்றிதழ் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மாறாக இலங்கை சட்டக்கல்லூரியினால் சிட்டி பல்கலைக்கழகத்தினால் ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்ட கடிதம் ஒன்றை அவரது கோப்புகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச சட்ட இளமானி கெட்கனரியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து 3ஆம் வகுப்பில் சித்தி எய்தியுள்ளார். இது கடிதம் ஒன்றில் சிட்டி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. எனினும் சட்டக்கல்லூரியில் அனுமதி பெற்றுக் கொள்வதற்கு இந்த தகுதி போதுமானது அல்ல என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சட்டக்கல்லூரியின் அனுமதி தகுதியின் அடிப்படையில் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒருவர் சட்டம் தொடர்பில் பட்டம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் அவருக்கு அந்நாட்டில் சட்டத்தரணியாக பணியாற்றுவதற்கு தகுதி இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு நாமல் ராஜபக்சவின் இந்த பட்டமானது பிரித்தானியாவில் சட்டத்தரணியாக செயல்படுவதற்கு போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் சட்டத்தரணியாக செயல்பட வேண்டுமாயின் சட்ட இளமானி பட்டத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் எனவும் 2ஆம் வகுப்பு அடிப்படையில் சித்தி எய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாமல் ராஜபக்சவின் சட்ட இளமானி சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சித்தி எய்தியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாமலுக்கு பிரித்தானியாவில் சட்டத்தரணியாக பணியாற்ற முடியாது. அவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கையிலும் அவருக்கு சட்டக்கல்லூரியில் கற்பதற்கு அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் எனவே இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க முடியாது எனவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் அல்விஸ் தெரிவிக்கின்றார். நாமல் ராஜபக்சவின் பட்ட சான்றிதழில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வெல்கம் கீலிஸ் கையொப்பமிட்டுள்ளார். எனினும் இந்த சான்றிதழ் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த துணைவேந்தர் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பல்கலைக்கழகத்திலிருந்து பதவி விலகியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. துணைவேந்தரிடம் கேட்டபோது தான் பதவி விலகியதன் பின்னர் எந்த ஆவணத்திலும் கையொப்பமிடவில்லை என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இவ்வாறான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதா என்பது குறித்து தமக்கு தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் துணைவேந்தராக கில்ஸ் இருக்கவில்லை எனவும் பதில் துணைவேந்தராக பேராசிரியர் ஜூலிஸ் வின் வக் கடமையாற்றினார் எனவும் சிட்டி பல்கலைக்கழகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த பட்ட சான்றிதழ் குறித்த ஆவணங்களை அவர் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக விண்ணப்பங்களில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச உயர்கல்விக்காக ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் தனது பட்ட கேட்கை ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தார் எனவும் இந்த ஆவணங்களுக்கு சட்டக்கல்லூரியில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுக்கும் இடையில் முரண்பாடு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சட்டக்கல்லூரியில் ஓர் பாடத்தில் நாமலுக்கு திறமை சித்தியும் அதற்கான விருதும் வழங்கப்பட்ட போதிலும் அதே விதமான பாடங்களில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் குறைந்த புள்ளிகளை மட்டுமே நாமல் எடுத்திருந்தார் என்பதும் தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைகளில் மோசடி செய்தார் என 2010ஆம் ஆண்டில் சக மாணவரான துஷார ஜெயரட்ன குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு குறித்து உதித்த இதழ்கேவா விசாரணை நடத்திய போதிலும் விசாரணை முடிவுகள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழரசுக் கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியுடனான இன்றைய சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளதாக ஞானமுத்து சிறிநேசன் எம்பி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எதிர்வரும் ஆண்டு பேச ஆரம்பிப்போம் என ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியுடன் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாணசபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் விசேட சந்திப்பொன்றில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றுள்ளனர். குறித்த சந்திப்பு இன்றைய தினம் பிற்பகல் 1 மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதங்களை பயன்படுத்தி வடக்குக்கு பொருட்கள் கொண்டு வந்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்லி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மிக நுட்பமாக செயல்பட்டவர்கள் ஆவர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளில் வடக்கு பகுதிக்கு ஜூரியா உரம் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் ஜூரியா எரிபொருளில் கலந்தவுடன் பாரிய வெடிப்பையும் தீயையும் ஏற்படுத்தக்கூடியதாகும். இந்தியாவில் கடந்த 10ஆம் தேதி டில்லி செங்கோட்டையில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் கைதானவர்களிடமிருந்து ஜூரியா கைப்பற்றப்பட்டது. இவை குண்டுவெடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என்பதால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தடை செய்திருந்தார். ஆனால் நுட்பமாக செயல்படும் தமிழீழ விடுதலை புலிகள் பங்களாதேஷ் இராணுவத்தின் உத்தியோகபூர்வ கடிதத்தை பயன்படுத்தி பங்களாதேஷ் இராணுவம் கொள்வனவு செய்வது போல் 20 தொன் RDX வடக்குக்கு கொண்டு வந்தனர். அதற்கு முன்னின்று செயல்பட்டவர் குமரன் பத்மநாதன் அவர்கள். அவ்வளவு பெருமளவான RDX வெடிக்கும் நச்சு பொருட்கள் கொண்டு வந்த பின்னர் எதற்கு ஜூரியா? இதில் விவசாயிகளே பாதிக்கப்பட்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகியுள்ளார். அதன்படி வெற்றிடமாக உள்ள பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். வடக்கு மாநிலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளால் தேசிய பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பொறுப்பின்றி செயல்படுகின்றது. 30 ஆண்டுகால போரினால் அனைத்தின மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். போர் முடிவடைந்து விட்டது என்று குறிப்பிட முடியாது. எதிர்காலத்தில் போர் ஒன்று தோற்றம் பெறலாம். ஆகவே அவதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். வடக்கு மாகாணம் தேசிய பாதுகாப்பின் பிரதான கேந்திர மையமாக உள்ளது. வடக்கில் காணி பிரச்சனை காணப்படுகின்றது. தனிப்பட்ட பாதுகாப்பை விட தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை இராணுவத்தினர் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது. பாதுகாப்பு காணிகளுடன் தொடர்புடைய காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது காணிகளுக்கு பதிலாக நட்டஈடு வழங்க வேண்டும். வடக்கு மாநிலத்தில் மீண்டும் ஒரு போர் தோற்றம் பெறாத வகையில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகள் முறையாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை விடுவிக்கவே கூடாது. வடக்கு மக்களுக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. காணிக்கு போதுமான அளவு நட்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றேன். வடக்கு வாக்குகளை பெறுவதற்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்காமல் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அரசு செயல்பட வேண்டும். அரசுக்கு அப்பாற்பட்ட வகையில் தேசிய பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதுதான் நம் நாட்டுக்கு தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார். புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், திருகோணமலை சம்பவம் பௌத்த மதத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் சம்பிரதாயத்திற்காக அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கலவரத்தின் போது அதிகாரத்துடன் செயல்பட்ட போலீசாருக்கும் அவர்களை அனுப்பிய அரசாங்கத்திற்கும் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். பௌத்த மதம் இலங்கையில் பல ஆண்டுகளாக உள்ளது. புத்தருக்கு சொந்தமான இலங்கை பூமியில்தான் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர். புத்தர் சிலையை அகற்றுமாறு கலவரம் செய்தவர்களால் தாக்கப்பட்ட பல தேரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் தேரர்களை தாக்கும் காணொலிகள் வெளியாகியுள்ளன. இது மிகவும் பௌத்த வணக்க ஸ்தலங்களை கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அரசாங்கமே மக்களை தூண்டுகின்றது. அரசாங்கத்தின் பலம் 5 வருடங்களுக்கே உள்ளது. ஆனால் பௌத்த மதத்தின் உரிமை 2000 ஆண்டுகளாக இலங்கையில் உள்ளது. புதுடெல்லியில் அண்மையில் குண்டுபடித்ததை போன்று இலங்கையிலும் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 105 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் போது 57 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் பலரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அனுமதியின்றி பௌத்த விகாரிகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தமது ஆட்சேபனைகளை ஜனாதிபதியிடம்
வெளிப்படையாக எடுத்துரைத்ததாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவுக்கும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், எஸ். சிறிநேசன் மற்றும் எஸ். ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கலந்துரையாடலில் பிரதானமாக பின்வரும் விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவது தொடர்பான விவகாரங்கள் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டன. அத்துடன் குறிப்பாக திருகோணமலை பிரதேசத்தில் சமீபத்தில் இனங்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நாட்டின் நல்லிணக்க செயல்முறையை சீர்குலைக்கும் வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரைகள் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டு வருவது தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஆட்சேபனைகளையும் அச்சங்களையும் ஜனாதிபதியிடம் வெளிப்படையாக எடுத்துரைத்தனர் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் திருகோணமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவான ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த 2-3 நாட்களிலே மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றிலே தமிழர்கள் யாரும் திருகோணமலை மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக ஒரு காலமும் வந்ததில்லை. அவர்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டதும் இல்லை. அதே நேரம் வரலாற்றிலே திருகோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகாரைகளை அமைத்தல், பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்டம்தான் திருகோணமலையில் கொண்டு வரப்பட்டது. இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது. குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல், இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன. இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்திலே வைக்க வேண்டும், இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோசித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும். அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் பொழுதுதான் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே நீங்கள் மிக நிதானமாக அவதானிக்கலாம். 30 விகாரைகள் இராணுவத்தின் உதவியோடு இப்பொழுதும் கட்டப்படுகிறது. அதிலேயும் திரியாய் பகுதியிலே 2 சிங்களவர்கள் இருப்பதற்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறது. பல இடங்களிலே இவ்வாறு நிலங்களை பிடித்து விகாரைகள் அமைக்கின்ற முயற்சிகள் முழு வீச்சாக நடைபெறுகின்றன. இவற்றை இந்த அரசாங்கம் தடுக்க தவறினால் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லது நல்லிணக்கம் என்பது இல்லாமலே போகும். இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து, குறிப்பாக திருகோணமலையில் இருக்கின்ற பதற்றம் தொடர்பில் இன்றும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த விடயம் பேசப்பட்டது. ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியும் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே பேசிய அந்த ஆற்றிய உரை சில நம்பிக்கைகளை தந்திருக்கிறது. என்றாலும் நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக நடக்குமா, நீதி சட்டம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த விகாரைக்கு சட்டம் சொல்லுகின்ற நீதிபதிகள் அல்லது ஜனாதிபதி, தைட்டியிலே கட்டப்பட்ட விகாரைக்கு இன்னும் நீதியும் சட்டமும் இல்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, மிக முக்கியமாக இன்றைய இந்த மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான விடயத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கொடிகாமம் பகுதி என்பது ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவாக உருவாக்கப்பட வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறுபட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களிடம் அது கையளிக்கப்பட்டது. 72 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக நாவக்குழியில் இருந்து எழுதுமட்டுவாழ் வரையும் ஒரு நீண்ட நிலப்பரப்பை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபையை கொடிகாமம் ஒரு தனியான
பிரதேச சபையாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் இந்த கடிதம் எழுதப்பட்டு அமைச்சர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்த பிறகும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த முடிவுகளும் முன்னேற்றகரமாக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அச்சுவேலி பகுதி, அச்சுவேலி இடைக்காடு போன்ற மிகப்பெரிய பேரூர்களை கொண்ட ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவுக்கான முன்மொழிவுகளும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் இதுவரை முன்னேற்றகரமானதாக இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரச்சி பிரதேச அக்கராயன் பிரதேச செயலாளர் பிரிவை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவுகள் கடந்த அமரர் ராசநாயகம் அரசாங்க அதிபர் இருந்த காலத்திலிருந்து பலதரப்பட்ட நேரங்களில் எங்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றங்களும் நடைபெறவில்லை. அதைதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, வெறுமனே இது பேசுபொருளாக இல்லாமல் நிர்வாகங்களை இலகுபடுத்துதல் அல்லது அந்த மக்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்பதற்கு கொடிகாமம் பிரதேச செயலாளர் பிரிவு, அச்சுவேலி பிரதேச செயலாளர் பிரிவு, அக்கராயன் பிரதேச செயலாளர் பிரிவு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பொறுப்போடும் சொல்லுகிறேன். இவற்றுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல வடக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிரதேச செயலாளர் பிரிவுகளாக இயங்குகின்ற ஒட்டிசுட்டான், மடு, கண்டாவளை, மருதங்கேணி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கான தனியான உள்ளூராட்சி சபைகள் இல்லை. இவை பிரதேச செயலாளர் பிரிவுகளாக 25 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் குறைந்த காலத்தில் வந்தவை எல்லாம் பிரதேச சபைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரதேச சபைகளுடைய நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. ஆனால் மடு, ஒட்டிசுட்டான், கண்டாவளை, மருதங்கேணி போன்ற இடங்களுக்கான உள்ளூராட்சி சபைகளை நிறுவுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பல குழு கூட்டங்களும் நடத்தப்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இதுவரை நடைபெறவில்லை. அதே போலதான் கிளிநொச்சிக்கான நகரசபை, முல்லைத்தீவுக்கான நகரசபை இரண்டுமே நான் ஒரு நிமிஷம். இலங்கையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இலங்கையிலேயே புலனறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் தான் பிரதேச சபைகளோடு இயங்குகிற மாவட்டங்கள், நகரசபை இல்லாத மாவட்டம். மன்னாருக்கான மாநகர சபை முன்மொழியப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் அது வர்த்தமானி அறிவித்தலாக வெளிவரவில்லை. ஆகவே முல்லைத்தீவுக்கான நகரசபை, கிளிநொச்சிக்கான நகரசபை இவற்றை நீங்கள் தயவு செய்து விரைவாக, இது ஏற்கனவே முன்மொழிவுகள், வர்த்தமானி அறிவித்தல் வருவதற்கான காலம்தான் உண்டு. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பிரிப்புகள், சேவைகள் என்பது ஒரு நிமிஷம் அந்த மக்களுக்கு தேவை. அதனால் தான் நான் இந்த முல்லைத்தீவுக்கான நகரசபை, கிளிநொச்சிக்கான நகரசபை, மடு, ஒட்டிசுட்டான், மருதங்கேணி மற்றும் கண்டாவளைக்கான உள்ளூராட்சி சபைகளுக்கான அமைப்புகளை விரைவாக அடுத்த பட்ஜெட்டுக்கு முதலாவது, வரவு செலவுக்கு முதலாவது இந்த விவாதத்துக்கு முதல் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.